வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கொஷின் நம்பர் 31, அதை பார்க்கலாம். கொஷின்: ஷோ தட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1 இஸ் 3. ஸோ புக்கில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி ஷோ தட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். ரோ வந்து பார்த்திங்கனாக்கா எலிமினேட் பண்ணணும். ரோ வந்து எலிமினேட் பண்ணி நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதுதான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம் இந்த ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணும்போது ரோ எலிமினேஷன், ரோ வந்து எலிமினேட் பண்ணி கடைசியில் இப்போ நமக்கு வந்து எத்தனை ரோ வந்து நான் ஜீரோவாக இருக்குது அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ தந்திருக்க மேட்ரிக்ஸை வந்து நான் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1. ஸோ இதில் வந்து ரோ 2 இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரோ வந்து நம்ம ஜீரோ ஆக்கணும். நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது ஜீரோ ரோஸ் வந்து கொண்டு வரணும் நம்ம. ஸோ அதை கொண்டு வரதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம், காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் ரோ 2 பாருங்கள். ரோ 2ல் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்னது 3. இப்போ நான் வந்து இந்த டேர்ம் வந்து நான் ஜீரோ பண்ணுறேன். ஸோ அந்த ஜீரோ பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறேன். ரோ 2 implies R2 minus 3 into R1. R2 பாருங்கள். ஸோ R2 வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் 3, R1ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது 1. ஸோ R2 minus 3 R1 அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0 ஆகிடும். சிமிலர்லி R3 பாருங்கள். R3 வந்து R3 implies R3 minus R1. ஸோ R3 and R1 are 1. சிம்ப்ளி யூ கேன் மைனஸ். ஸோ R3 minus R1 போட்டிங்கனாலே இது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் R4 பாருங்கள். R4 implies R4 minus R1. ஸோ ஹியர் R4 and R1 are 1. therefore 1 minus 1 வந்து 0 ஆகிடும். ஸோ இது அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்குது? A is equal to 1 2 minus 1 0 minus 7 5. ஸோ இது வந்து ரோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணும். இந்த இப்போ நம்ம வந்து R2 implies R2 minus 3 R1 வந்து ரோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணோம். செகண்ட் R3 மைனஸ் R1 ரோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். R4 மைனஸ் R1 ரோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். ஸோ என்ன கிடச்சிருக்கு? A is equal to 1 2 minus 1 0 minus 7 5 0 minus 4 4 0 minus 3 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ செகண்ட் காலம் பாருங்கள். இப்போ செகண்ட் காலத்தில் எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு R2 வந்து -1 into R2 போடுறேன். R3 வந்து -1 into R3 and R4 வந்து -1 into R4 போட்டு, ஸோ இது வந்து ஸ்டெப் 2. ஸோ ஐ டேக் இட் திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் வந்து நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. 1 2 -1 0 7 -5 0 4 -4 0 3 -2. எப்போவுமே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது த்ரூ அவுட் த ரோ அப்ளை பண்ணணும். இப்போ த்ரூ அவுட் த ரோ அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தென் வந்து எனக்கு நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். A is equal to 1 2 -1 0 7 -5 0 4 -4 0 3 -2. இப்போது நான் வந்து தேர்ட் ரோ, இப்போ இந்த தேர்ட் ரோவில் நான் வந்து இந்த தேர்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ இதை 0 பண்ணணும். ஸோ இதை 0 பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, R3 implies 7 R3 minus 4 R2. இப்போ பாருங்கள், 7 into R3 4 minus 4 into R2 7. So 28 minus 28, that will become 0. Correct. Similarly, இந்த term இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கிறதுக்கு R4 implies 7 into R4 minus 3 into R2. 7 into R4. What is R4? It is 3. Minus 3 into R2. It is 7. So 21 minus 21, இந்த term 0 ஆகிடும். ஸோ இதே தான் நான் வந்து இந்த தேர்ட் வேல்யூக்கும் அப்ளை பண்ணணும், இதில் தேர்ட் வேல்யூக்கும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பாருங்கள். 1 2 -1 0 7 -5 0 0 -8 0 0 1. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில்
ரோ 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோ 3ல என்ன இருக்குது, -8 இருக்குது. இப்போ நான் வந்து இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, டிவைட் ரோ 3 பை என்டையர் ரோ 3 பை -8. ஸோ இதை வந்து -8 கொண்டு டிவைட் பண்ணுறேன். 0 டிவைடட் பை -8 வந்து 0 தான். ஸோ -8 டிவைடட் பை -8 வந்து 1 கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இதை நம்ம வந்து ஸ்டெப் 3. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் 3 அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் 3. ஸோ இது வந்து ஸ்டெப் 4. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல் எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எனக்கு கடைசி 2 ரோவும் பார்த்திங்கனாக்கா ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக ஸ்டெப் 5 பார்த்திங்கனாக்கா, ஸோ R4 இம்ப்ளிஃபைஸ் R4 மைனஸ் R3. ஸோ R4 மைனஸ் R3 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த லாஸ்ட் ரோ எல்லாமே 0 ஆகிடுது. லாஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாகவே 0 ஆகிடுது. மற்ற ரோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 0 0 1 அந்த தேர்ட் ரோ பார்த்திங்கனாக்கா நம்பர்ஸ் இருக்கும். லாஸ்ட் ரோ மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு, 0 ஆயிருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரோ எக்கலான் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதை நான் வந்து ஃபர்தராக எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த தேர்ட் ரோ இருக்குது, 1 இருக்குது. நான் வந்து இதை 5 கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாகவே 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ R3 ப்ளஸ் R4 போட்டிங்கனாக்கா எனக்கு வந்து இந்த வேல்யூ 0 ஆகலாம். ஆனால் இந்த செகண்ட் வேல்யூ 0 ஆகாது. செகண்ட் வேல்யூ வந்து 0 ஆகாது. அதனால் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, ரோ வந்து 0 பண்ண முடியாது. ஸோ எலிமினேஷன் இதோட ஸ்டாப் ஆகிடுது. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஸோ நான்-0 ரோஸ் எத்தனை 3 இருக்குது. நான்-0 ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை R of A is equal to 3. ஓகே, இது வந்து புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே ப்ராப்ளத்தை வந்து இது இப்படி கேட்டிருக்காங்க, ஷோ தட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை 3. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கைண்ட்லி மேக் அ கமெண்ட், and if you have any doubt you can ask. Thank you.